பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே சுந்தரம். சரி பார்வதி, ஃபீஸ்க்கு என்ன பணம் வேணுமோ அது உன்கிட்ட இருக்கா? இருந்துச்சுமா, நான் கொடுத்துட்டேன். போதுமா வனஜா? சுந்தரத்தோட பிரச்சனை என்னன்னு கேட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரியே சரி பண்ணியாச்சு. போதும்க்கா. பாவம். சுந்தரம், கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வா, வெளியில போனோம். சரிங்கம்மா. பார்வதி, கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு ஆளை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ஆள் இப்ப எங்க? சொல்லுங்கம்மா, என்ன பேசணும்? பார்வதி, முதல்ல நீ உங்க அப்பா யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தப்போ நேரா ரூம்குள்ள கூட்டிட்டு போனல? ஆமா. அதுக்கப்புறம் நான் ஹால்ல இருந்தப்போ நார்மல் ட்ரெஸ்ல சுந்தரம் வந்தாரு. அவரு நான் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு மாடிக்கு வந்து அக்கா ரூமுக்கு போய் அக்காவை கூப்பிட்டு ஓ ரூமுக்கு வந்தப்போ நார்மல் ட்ரெஸ் போட்ட சுந்தரம் ஓ ரூம்ல இருக்காரு. அப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு முதல்ல நீ கூட்டிட்டு வந்தியே, அந்த சுந்தரம் எங்க? அவர்தாமா இவரு. இங்க பாரு, நீ என்ன குழப்பாத. சுந்தரம் மொத்தம் 2 முறை வீட்டுக்கு வந்தாரு. முதல்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உன் கூட ஒரு ரூமுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஹால்ல இருக்கும்போது நார்மல் ட்ரெஸ்ல வந்தாரு. அவரை நான் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இங்க வந்தேன். வந்து பார்த்தா ஓ ரூம்ல நார்மல் ட்ரெஸ் போட்ட சுந்தரம் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நான் வெயிட் பண்ண சொன்ன சுந்தரம் எங்க? அத சொல்லு. அதான் அவர்தாமா இவரு. சின்னது ஆமா, அவரு நேத்திக்கு யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. அதுலதான் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. போதும், நிறுத்து. நான் ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகல. நான் கிறிஸ்டல் கிளியரா தான் இருக்கேன். அம்மா பார்வதி. அப்பா, நான் ரெடியாகி வந்துட்டேம்மா. அம்மா கிட்ட சொல்லிடு. சொல்லிடுறேன். அம்மா இப்ப வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கப்பா. சரிம்மா, நான் இங்க வெயிட் பண்றேன். ஏய், என்ன உங்க அப்பா மறுபடியும் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்காரு? அம்மா வெளியில போகணும்னு சொன்னாங்கல்ல, அதான் ரெடி ஆயிட்டு வந்திருக்காரு. அப்ப முதல்ல உன் கூட யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்த சுந்தரம்? ஐயோ, அவர்தாமா இவரு. ஐயோ, ஏடி திரும்ப திரும்ப குழப்பற? வந்தது உன் அப்பா தான். நான் கண்ணால பார்த்தேன். அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தாரு. ஓடி போயிட்டியா? என்னமோ தில்லு முள்ளு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. இருடி, உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன். சாரு, அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க சாரு? நான் உன்னை உள்ளதானே இருக்க சொன்னேன். நீயே வெளியே வந்த? சிங்கப்பூர்ல இருந்து ஃப்ரெண்டு கால் பண்ணாக்கா. ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டா. அதான். முதல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. அக்கா, வனஜா மேடம் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்ல. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல, இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. வனஜாமாவுக்கு டவுட் வந்துருச்சு. இனிமேதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மேடம், மேடம். அக்கா, அப்பா வாய்ஸ் கேக்குது. அப்பா வந்திருக்காரு போல இருக்கு. ஆமா சாரு. அக்கா, அப்பா ஏற்கனவே போன் பண்ணாரு, நான் எடுக்கவே இல்ல. சரி, நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சரி, நீ உள்ள போயிரு. போ.
போ. சரிக்கா. மேடம் 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 இவனுக்கு என்னாச்சு? மேடம் ஏண்டி, என்னடி இந்த நம்பர் 2 விஸ்வாசம் இப்படி பதறிட்டு இருக்கான்? தெரியலையே அத்தை. எனக்கு ஒரு சந்தேகம் அத்தை. என்ன உன் சந்தேகம்? விஸ்வாசம் நம்பர் 2 இவர்னா அப்போ நம்பர் 1 யாரு? இதான் உன் சந்தேகம்? பாரு, சுந்தரம் தான் நம்பர் 1 விஸ்வாசம். இவன் எதுக்கு இப்ப இங்க வந்து இவ்ளோ பதறிட்டு இருக்கான்? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். என்ன கஜேந்திரன், என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? கஜேந்திரன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன நடந்துச்சு? காலையில வீட்டை விட்டு வெளியே போன சாரு இன்னும் வீட்டுக்கு வரல மேடம். போன் பண்ணா எடுக்க மாட்டேன்றா மேடம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான் இங்க வந்தேன் மேடம். ரொம்ப பயமா இருக்கு மேடம். கஜேந்திரன், அவ என்ன ஸ்கூல் பொண்ணா? மலேசியாக்கு போய் தனியா அங்கேயே தங்கி இருந்து படிச்சுட்டு வந்த பொண்ணு. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருப்பா, ஜாலியா எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துடுவா. ஆமா கஜேந்திரன், உங்க போன் அட்டெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் கூட இருக்கலாம்ல. தைரியமா இருங்க, சாரு வந்துருவா. எனக்கு பயம்னா அந்த நீலாமரியை பார்த்துதான் மேடம். ஏற்கனவே வீடு பூந்து மிரட்டிட்டு போனாங்க. இப்ப சாரு அவங்க தான் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? கடவுளே, இவர் கண்கலங்கிறத பார்த்தோம். இவர் பொண்ணு என்கிட்ட பத்திரமா தான் இருக்கான்னு என்னால வெளிப்படையா உண்மையை சொல்ல முடியலையே. ப்ரோ, இதுல சந்தேகமே இல்ல. நீலாம்பரி அப்படி செய்யக்கூடியவதானே? அதான் நீலாம்பரி கிட்ட சக்தி சாரு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே நீலாம்பரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவ்ளோ சொல்லிட்டு வந்திருக்கேன், நீலாம்பரி திருந்தவே இல்ல. அவ புத்திய காட்டிட்டால. கஜேந்திரன், கவலைப்படாதீங்க. சாரு நீலாம்பரியோட கஸ்டடியில தான் இருக்கான்னா, நானே அந்த நீலாம்பரிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து சாருவை கையோட இங்க அழைச்சிட்டு வரேன். சரிங்க மேடம், சரிங்க மேடம். ஏன் பார்வதி? அம்மா, நான் நீலாம்பரிய சும்மா விட மாட்டேன். ஐயோ, சாரு வேற மேல இருக்காளே. என்ன பண்ண போறா? அந்த நீலாம்பரிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு வரேன். நானும் கூட வரமா? வா கஜேந்திரன், நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். கீ கொடு சுந்தரம். நானும் வர்றேம்மா. வேண்டாம். கஜேந்திரன், உட்காருங்க, உட்காருங்க. கவலைப்படாதீங்க கஜேந்திரன், சரியா? தைரியமா சார், கவலைப்படாதீங்க. அம்மா போயிருக்காங்கல்ல, சாரு கிடைச்சிருவா. அந்த சாருவோட கதையை முடிச்சிட்டு வாங்கடான்னு அனுப்புனா, இவனு முகம் தெரியாத ஒருத்தன் கிட்ட இவனுக்கு அவளை பறி கொடுத்துட்டானுங்க, யூஸ்லெஸ் மாதிரி. இந்த சாருவை இப்படியே விட்டா உன் கல்யாணத்துல லாஸ்ட் மினிட்ல கூட அவளால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நமக்கு முன்னாடி இந்த சாருவை யாரு கடத்திருப்பா? அவளை கடத்துறதுல அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவளை யாரும் கடத்தல அத்த, காப்பாத்திருக்காங்க. யாரு? வேற யாரு? நமக்கு ஒரு தோல்வினா
யாரு ரொம்ப சந்தோஷப்பட போறது? இது கண்டிப்பா அந்த பார்வதி அகிலாண்டேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். நீ என்ன சொல்ற? நீலாம்பரி, உனக்கும் எனக்கும் பரம்பரை பகை இருக்கு. அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா இடையில ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது. நான் தான் சாருவாலையும் யாராலையும் உன் பையன் கல்யாணத்துல பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டேனே. என் வார்த்தையை மீறி எந்த தப்பு நடக்காதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக பாவம் அந்த சாருவை கடத்தின? இப்பவே அவளை வெளியில விட்டுடு. அகிலா, அந்த சாருவால என் மகனோட கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு நான் பயந்தது உண்மைதான். நான் அவளை கடத்த முயற்சி பண்ணதும் உண்மைதான். ஆனா நீ உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் எதுக்கு அந்த பொண்ணை கடத்த போறேன்? என்ன அகிலா யோசிக்கிற? என்ன யோசிக்கிற? நீயே என் மகன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சாருவை கடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி, அப்போ சாருவை நீ கடத்தலன்னா வேற யார் கடத்திருப்பாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, பாவம் அந்த பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ. அவ அப்பா முகத்தை பார்க்கவே முடியல. ஒரு பக்கம் அவர் துடிக்கிறாரு, அந்த பொண்ணு எங்க இருந்து கஷ்டப்படுதோ. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கே தெரியாம நான் சாருவை நம்ம வீட்டுல பத்திரமா தாமா வச்சிருக்கேன். ஆனா இது உங்ககிட்ட சொல்ல முடியாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். நான் போய் சொல்லல. எனக்கு என் மகனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அது மட்டும்தான் என் கவலை. அந்த பொண்ணு பத்திலாம் எனக்கு தாட்டே இல்ல. அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல, புரிஞ்சுக்கோ. நீ சொல்றத இப்ப நான் நம்புறேன் நீலாம்பரி. ஆனா நாமெல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட பத்தி உனக்கு தெரியும்ல. நீ சொல்றது பொய்ன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிய உனக்கு நல்லாவே தெரியும். என்ன செய்வேன்னு தெரியும்ல. நீ எனக்கு கொடுத்த வாக்குக்கு பதில் உதவியா நானே என் ஆட்களை விட்டு அந்த சாருவை தேட சொல்றேன். எனக்கு தகவல் கிடைச்ச உடனே நான் உனக்கு சொல்றேன். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நீயே கல்யாணம் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னும் 3 நாள்ல சக்திக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் உன் வீட்டுக்கு வந்து முறைப்படி பத்திரிகை வச்சு இன்வைட் பண்றேன். வா பார்வதி, போலாம். அந்த சாரு இவங்க கிட்டயும் நம்ம கிட்டயும் இல்லன்னா எங்க போயிருப்பா? ஆனா நந்தினி இப்படி சொல்றாளே. சரி, நந்தினிக்கு கால் பண்ணி பாப்போம், அவகிட்டயே கேட்கலாம். சொல்லுங்க அத்தை. அகிலாவும் பார்வதியும்
சாருவை காப்பாத்திருப்பாங்கன்னு சொன்ன. ஆனா அவங்க 2 பேரும் சாருவை பத்தி என்கிட்ட விசாரிச்சுட்டு போறாங்க. அப்போ அந்த பொண்ண யாரு வந்து காப்பாத்திருப்பாங்க? அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம ஆட்களை அந்த சாரு வீட்டை சுத்தி இருக்க சொல்ல. 24 மணி நேரமும் அவங்க மறைஞ்சிருந்து அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்க சொல்ல. இன்னும் கொஞ்சம் பேரை சாருவ வெளியிடத்துல எப்படியாவது தேட சொல்ல. அவ கண்ணுல பட்ட அடுத்த நிமிஷமே அவளை கொன்னுட சொல்ல. சரிங்க அத்தை. ஏய், நீ எதுக்கும் கவலைப்படாத நந்தினி. அந்த அகிலா தான் உன் கல்யாணத்துக்கு தடையா இருப்பான்னு பார்த்தேன். ஆனா அவளே இப்ப நம்ம பக்கம்தான் இருக்கா. இது நமக்கு சாதகமான விஷயம்தான். எந்த தடையும் இல்லாம உங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். சந்தோஷமாயிர. பார்வதி, ஆ, எனக்கு என்னமோ நீலாம்பரி சொல்றதுல இந்த வாட்டி உண்மை இருக்குன்னு தான் தோணுது. அது வந்துமா, நீலாம்பரி முதல்ல பொய் சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா சாருவை கடத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைன்னு அவங்க சொன்ன காரணம் சரியா இருந்துச்சு. இல்ல, ஒருவேளை நீலாம்பரி சொன்ன மாதிரி எனக்கும் நீலாம்பரிக்கும் புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காகவே வேற யாராவது சாருவை கடத்திருப்பாங்களோ? என்ன பார்வதி, அமைதியா இருக்க? தெரியலம்மா. இல்ல, ஒருவேளை சாரு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியாம ஜாலியா எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? தெரியலையேம்மா. ஆனா பாவம் இல்ல கஜேந்திரன், பொம்பளை புள்ள காலையில இருந்து காணோம், இப்ப வரைக்கும் வீட்டுக்கே வரலன்னு எவ்வளவு துடிச்சு போயிருப்பாரு. அதுக்காகவே சாருவை உடனே கண்டுபிடிக்கணும் பார்வதி. வேற வீட்டு பொண்ணா இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரி நீங்க துடிக்கிறீங்களேம்மா, இதாம்மா உங்க நல்ல மனசு. அந்த நல்ல மனசு தெரியாம நான் தாமா சாருவை மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தாமா. நேரம் வரும்போது அந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்றேன். என்ன பார்வதி அமைதியா இருக்க? அது ஒன்றும் இல்லம்மா, சாருவை பத்தி தான். இதுக்கு மேல இதை தள்ளி போடக்கூடாது பார்வதி. நமக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி சாருவை பத்தி அன்அபிஷியலாவே ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன். ஒருவேளை போலீஸ் நான் சாருவை மறைச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அம்மா தாயே, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நான் நம்புற நியாயத்துக்காக தான் அம்மாவுக்கு கூட தெரியாம நான் இந்த காரியத்துல இறங்கியிருக்கேன். இந்த காரியம் வெற்றி அடைய நீதாமா எனக்கு துணையா நிக்கணும். நல்ல ஆறுதல் சொல்லுங்க. அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சா? என்ன உன் சந்தேகம்? சரி சரி, கோச்சுக்காதீங்க அத்தை. பெரிய அத்தை கிளம்பி வெளியில போனாங்கல்ல, வரும்போது சாருவை கூட்டிட்டு வந்துருவாங்களோ? பெரிய சிபிஐ ஆபீசரா போன உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு எல்லாம் வெறும் கையா தான் வருவா பாரு. பாப்போம். அத்தை, நீங்க சொன்னது கரெக்ட் தான் அத்தை. அங்க பாருங்க, சாருவை கூட்டிட்டு வரல அத்தை அவங்க. அதான் நான் கரெக்டா சொன்னல.
ஆண்டி அம்மா சாரு பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ஆதி, எந்த தகவலும் கிடைக்கல. அம்மா, அந்த நீலாம்பரியை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா சாரு இருக்கிற இடம் கண்டிப்பா தெரிஞ்சிருமா? ஆமா ஆண்டி, அருண் சொல்றதும் கரெக்ட் தான். நீலாம்பரி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தேவையில்லை ஐஸ்வர்யா. சாரு காணாம போனதுக்கும் நீலாம்பரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் தோணுது. எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சாரு விஷயத்துல நீலாம்பரிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா அவ இத பண்ணிருக்க மாட்டா. எனக்கு என்னமோ நமக்கு யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி செஞ்சிருக்காங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கு.